டேய், நான் கடைக்கு போயிட்டு வரேன். அம்மா வந்து கேட்டால் நான் கடைக்கு போயிருக்கேன்னு சொல்லு, சரியா? நானும் வரேன், என்னையும் கூட்டிகிட்டு போ. டேய், நான் போயிட்டு வரேன்டா. அப்புறம் நான் கடைக்கு போயிட்டேன்னு சொல்கிறதுக்கு வீட்டில் யாரும் இல்லை. அம்மா வந்தால் தேடுவாங்க. நான் கடைக்கு போயிட்டு வரேன், நீ இரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வருவேன். காலங்கலிகாலமாய் போச்சு. டேய், உனக்கு புரியுதா புரியலையா? நான் போயிட்டு வரேன்டா. அப்புறம் இன்னொரு நாள் உன்னை கூட்டி போகிறேன்டா. வீட்டில் இருடா. நீ இன்னொரு நாள்லாம் கூட்டி போவேன். நான் நீ என்னை என்னைக்கே கூட்டிட்டு போ. டேய், சொன்னால் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கடா. நான் போயிட்டு வந்துடுறேன்டா. ஏன்டா என்னை போட்டு சட்டை எடுக்கிறேன்? பாவம். நான் பண்ணுவேன், அம்மாட்ட ஃபோன் அடிச்சு கேட்டு நம்ம 2 பேரும் போவோம். டேய், அங்கே வந்து நீ என்னடா பண்ண போகிற? அந்த இடத்துக்குள்ள நீ வரக்கூடாதுடா. நீ சின்ன பையன்டா. இப்போலாம் நீ கோட்டை குடிக்க போகிற. இரு நான் அம்மாட்ட சொல்லி கொடுக்குறேன். இந்த நெறி கிடைக்கிறா வேற கடைக்கு போகிறேன்டா. நீ வரக்கூடாதா? எதுக்குடா நீ? நான் போவேன் திடீர்னு. அது சொன்னால் புரியாது. வேணா இருவன் இன்னொன்னா கூட்டி போடுறது. அப்படியெல்லாம் நீ கூட்டிட்டு போ. ஏன் பயப்படுற? நான் சொல்லிட்டேன். நான் சிரிச்சுட்டு சொல்றேன்னு நினைக்காத. அடிச்சு விடுவேன். பேசாம கடை வீட்டிலே இருந்துரு. இதுக்கு மேலே நான் உனக்கு சொல்ல மாட்டேன். பேசாம இருந்துரு வீட்டில். நான் வருவேன், இல்லைன்னா நீனும் வீட்டிலே இருந்துரு. சரி, நான் கடைக்கு போயிட்டு வரும்போது உனக்கு பிஸ்கட்டு சாக்லேட்டு எல்லாம் வாங்கிட்டு வரேன்டா. ப்ளீஸ்டா, தயவு செய்து நீ வீட்டில் இருடா. நீ வந்தால் எனக்கு கட்டுப்பாக வருதுடா. எங்கிட்டு போனாலும் சின்ன பையனை கூட்டிட்டுறேன்னு என்னை பூரா எல்லோரும் கேள்வி பண்ணுறாங்கடா. சத்தியமாக சொல்கிறேன், நீ பேசாமல் வீட்டில் இரு. எல்லாம் தாங்க முடியல. நீ சித்திராத வந்துடுறடா. நீ எனக்கு தெரியாது, நீ கூட்டி போனா என்னை கூட்டிட்டு போ. சரிடா, இனிமேல் நான் கடைக்கே போகல. ஏன்னா சாவி விட்டு ஓடி போயிரு. இனிமேல் நான் எங்கேயாச்சும் பிறகு வரேன்டா. செவ்வளோ அத்தே ஓடி பேசாமல் போயிடும்.